அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான மாசி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம். இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதக பாதகங்கள் என்னென்ன, எந்தெந்த விஷயங்களை இந்த காலகட்டத்தில் நீங்க செய்யலாம், அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எந்த தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகளை செய்யும், இது மாதிரியான தகவல்களை தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நமஸ்காரம். டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன். எங்ககிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ், பெஸ்டான நோட்ஸ் இருக்கு. டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு. ஆல் சிலபஸ்மே கவர் ஆகிருக்கு. எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்ககிட்ட நோட்ஸ் இருக்கு. எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜென்ரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கிய குறிப்பு, ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க. இந்த மாதத்துல கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மேஷ வீட்டுல குரு பகவானும், கன்னி வீட்டுல கேது பகவானும், மகர வீட்டுல 3 கிரகங்கள் இணைந்திருக்காங்க. செவ்வாய், சுக்கிரன், புதன். கும்ப வீட்டுல சூரியனும் சனி பகவானும் இணைந்திருக்காங்க. மீன வீட்டில் ராகு பகவானும் இந்த மாசி மாதத்தினுடைய முதல் நாளில் சந்திரன், மனோகாரகனான சந்திரன் மீன வீட்டிலையும் சஞ்சாரம் செய்ய போறாங்க. இந்த மாதத்துல 2 கிரக பெயர்ச்சி நடக்க இருக்கு. வரக்கூடிய மாசி மாதம் 8ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 20ஆம் தேதி அன்னைக்கு புதன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பெயர்ச்சியாக போறார். அடுத்து மாசி 24ஆம் தேதி, மார்ச் 7ஆம் தேதி அன்னைக்கு புதன் கும்ப வீட்டிலிருந்து மீன வீட்டுக்கு பெயர்ச்சியாக போறார். மாசி 24ஆம் தேதி, அதாவது மார்ச் 7ஆம் தேதி அன்னைக்கு சுக்கிரன் மகர வீட்டிலிருந்து கும்ப வீட்டுக்கு பெயர்ச்சியாக போறார். தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், பூராடம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், உத்திராடம் 1ஆம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி. தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னக்காரங்களுக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். இந்த மாசி மாதத்துல உங்க ராசி அதிபதி குரு பகவான் பஞ்சமஸ்தானமான 5ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறது மிகவும் விசேஷமான பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு. 5ஆம் பாவகத்துல அமர்ந்து அவர் தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க ராசியையே பார்க்கறது இன்னமும் விசேஷ பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். தொட்டது துலங்கும் இந்த மாதத்துல எதிலும் வெற்றி கிடைக்கும். கடந்த சில மாதங்கள்ல நிறைய தொந்தரவுகள், தடங்கல்களை நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கு காரணம் உங்க ராசி அதிபதி கூடவே ராகு சேர்க்கை பெற்று கொஞ்சம் குரு பகவானுடைய பலம் இழந்திருந்தாருங்கிறது தான் உண்மை. ஆனா இப்போ ராகுடைய பிடியிலிருந்து குரு பகவான் தனிச்சு இருக்கிறதுனால தடங்கல்கள் அகலும். எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும். நிறைய பேருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். எண்ணிய காரியங்கள் ஈடேறும். 5ஆம் அதிபதியான அந்த செவ்வாய் பகவான் உச்ச பலத்தோட வலிமையா தன குடும்ப வாக்குஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யறார். உங்களுக்கு யோகாதிபதியான அந்த செவ்வாய் பகவான் 1.5 வருடத்துக்கு பிறகு உச்ச பலத்தோட தன குடும்ப வாக்குஸ்தானத்துல அமர்ந்து தன்னுடைய சொந்த வீட்டை 5ஆம் பாவகத்தையே பார்க்கிறார். அப்போ தனம் உங்களுக்கு பெருகும். குடும்பத்துல சுபகாரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பை உண்டாக்கும். இதுவரைக்கும் உங்க பேச்ச கேட்காதவங்க கூட இப்போ உங்க பேச்ச கேட்பாங்க. கர்ம தொழில் ஸ்தானாதிபதியான புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானமான 2ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யறார். தனக்கு 5ஆம் இடமான 2ஆம் இடத்துல இருக்கிறது செய்யும் தொழில்ல உங்களுக்கு தன விருத்தியை உண்டாக்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதத்துல மாசி 8ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 20ஆம் தேதி அன்னைக்கு புதன் கும்பமனைக்கு செல்ல இருக்கார். அப்போ பாக்கியாதிபதியும் 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இணைவு பெற்று முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல உட்கார்ந்துருக்காங்க. தர்ம கர்மாதிபதி யோகத்தோட இருக்கக்கூடிய அற்புதமான மாதம் இது. பாக்கியாதிபதி சூரிய பகவான் பாக்கியஸ்தானத்தையே தன்னுடைய 7ஆம் பார்வையா பார்க்கிறார். அப்போ சகல பாக்கியங்களையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். நீங்க நினைத்த பாக்கியங்கள் கிடைக்கும். என்ன பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ, ஏங்குறீங்களோ, அந்த பாக்கியங்கள் உங்களுக்கு கிடைக்கும். தடைப்பட்ட பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். இந்த மாதத்துல எதையுமே தன்னம்பிக்கையோட உற்சாகமா எந்த விஷயமா இருந்தாலும் சிறப்பா செய்யக்கூடிய அமைப்பை நிச்சயம் கொடுக்கும். செய்யும் காரியங்களில் வெற்றி கிடைக்கும். தன லாபம் பெருகும். சமூக விஷயங்கள்ல, சமூக நலம் சார்ந்த விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு பெயரும் புகழும் அதிகரிக்கும். இதுவரைக்கும் நீங்க நல்லா வேலை பார்த்துமே உங்க உழைப்புக்கு ஒரு ப்ராப்பர் ரெக்கக்னைஸ் கிடைக்கல, நல்ல ஒரு ஊதியம் கிடைக்கலன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு
இந்த காலகட்டத்துல மேலதிகாரிகள் உங்கள புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்ப உண்டாக்கும். அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். குறிப்பா உங்க டார்கெட் ரீச் பண்ண முடியும் இந்த காலகட்டத்துல. தன்னுடைய அறிவு, பேச்ச வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்றவங்களுக்கு, கன்சல்டன்சி, தரகு, கமிஷன், வியாபாரம் இந்த மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு, அறிவை வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்யற அனைத்து விதமான தனுசு ராசி அன்பர்களுக்கும் நல்ல லாபத்தையும் கௌரவத்தையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும். 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானம், உபஜயஸ்தானத்துல சனி பகவான் இருக்கும் காரணத்தினால, அதுவும் ஆட்சி பலத்தோட, மூல திரிகோண பலத்தோட இருக்கும் காரணத்தினால உங்க தன்னம்பிக்கை பெருகும். சூரிய பகவானும் முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினால நல்ல தைரிய வீரியம் பெருகும். இந்த காலகட்டத்துல எதையும் உற்சாகமா தன்னம்பிக்கையோட எடுத்து செய்து எதிலும் வெற்றி காணக்கூடிய அமைப்பு உண்டாகும். எந்த விஷயத்தை எப்படி செய்யலாம் அப்படிங்கிற ஒரு புத்திசாலித்தனத்தோட ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து எதையும் செய்து அதில் வெற்றி காணக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும். பாக்கிய தந்தை ஸ்தானமான 9ஆம் பாவகத்தை சிம்ம மனைய சனி பகவான் பார்க்கறது அமைப்பு உண்டாக்கும். இன்னொன்னு, குரு பகவானும் தன்னுடைய 5ஆம் பார்வையா சிம்ம மனையை பார்க்கும் காரணத்தினால, சிம்ம மனை வலுப்பெறும் காரணத்தினால அரசு மற்றும் அரசு சார்ந்த விஷயங்கள்ல எண்ணிய காரியங்கள் ஈடேறும். தனுசு ராசி அன்பர்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் எழுதி அதுல சக்சஸ் கிடைக்கலங்கிறவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு கிடைக்கும். தந்தை மூலமாகவும் தந்தை வர்க்கத்தின் மூலமாகவும் பல நற்பலன்கள், அனுகூலங்கள் இந்த மாதத்துல உங்களுக்கு கிடைக்கும். சுகதாயார் ஸ்தானமான 4ஆம் பாவகத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறதுனால தாயுடைய உடல் நலத்துல கூடுதல் கவனம் எடுத்துக்கணும். அதே மாதிரி சூரியனும் சனியும் ஒருவருக்கொருவர் பகை கிரகங்கள், அவங்க இணைந்திருக்கும் காரணத்தினால இந்த காலகட்டத்துல தாய் தந்தை உறவுகள் சார்ந்த விஷயத்துல விட்டு கொடுத்து போகணும். கோபம், ஆக்ரோஷம் இல்லாம அனுசரிச்சு நடந்துக்கணும். தாய் தந்தை இருவரையுமே கவனமா பார்த்துக்கணும். தந்தையுடைய உடல் நலத்திலையும் தாயுடைய உடல் நலத்திலையும் அக்கறை செலுத்தணுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் பாவகத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குழந்தைகளுடைய நலன் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியா இருக்கும். குழந்தைகளால உங்களுக்கும் உங்களால குழந்தைகளுக்கும் அனுகூலங்கள் உண்டாகும். குழந்தைகள் என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு உண்டாகும். நீங்க நினைச்ச மாதிரி நல்ல மார்க் எடுக்கிற அமைப்பு கொடுக்கும். என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களோ குழந்தைகள் அந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்கான அமைப்புகளை இந்த காலகட்டத்தில் கொடுக்கும். எந்த விஷயமா இருந்தாலும் ஹை லெவல்ல யோசிச்சு அதில் அச்சீவ் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்கும். பெரிய அளவில் அவங்க டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், இந்த மாதிரி பெருசா அவங்க மனசுல இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இலக்கை ரீச் பண்ணக்கூடிய அமைப்பு கொடுக்கும். அவங்க இலக்கை அடையறதுக்கு உண்டான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் சிறப்பாக எடுத்து வச்சு முயற்சிகளில் வெற்றி காணக்கூடிய அமைப்பு நிச்சயம் கொடுக்கும். குழந்தைகளுக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த சுக்கிரனும் இந்த மாதத்துல மாசி மாதம் 24ஆம் தேதி மார்ச் 7 அன்னைக்கு சுக்கிரனும் முயற்சி ஸ்தானமான 3ஆம் பாவகத்தில் அமர்ந்து பாக்கிய ஸ்தானத்தை பார்க்கும் காரணத்தினால திருமண பாக்கியங்கள் சிறப்பாக கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டாக்கும். இதுவரைக்கும் நல்ல வரன் அமையல, என்னோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி, என் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி, மனசுக்கு பிடிச்ச மாதிரி நல்ல ஒரு மணமகனோ மணமகளோ அமையலை அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு, இதுவரைக்கும் திருமணத்துல தடைகளை அனுபவிச்சவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தடைகள் அகன்று நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல மணமகனோ மணமகளோ அமைந்து திருமண பாக்கியம்ங்கிறது இந்த காலகட்டத்தில் கைகூடி வரும். அதே மாதிரி உங்களுக்கோ அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களுக்கோ சுப காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துல நிச்சயம் இருக்கும். தனுசு ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு, வெளிநாட்டு வாய்ப்புகளுக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு, அல்லது இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான காலகட்டம். வெளிநாடு, வெளியூர், வெளி மாநிலம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சாதகம் அமையும். தாராளமா வெளிநாட்டுக்கு போற அமைப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். இஷ்ட தெய்வ வழிபாடு இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு சிறப்பாக அமையும். யாத்திரை போகணும், ஆன்மீக சுற்றுலா செல்லணும், குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு, இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு, குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் சாதகமாகவே இருக்கும். இந்த மாதம் சிறப்பாக அமைய நீங்கள் செய்ய வேண்டிய நல்ல தெய்வ வழிபாடு பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எண்ணிய காரியங்கள் ஈடேற 3ஆம் பாவகமான முயற்சி ஸ்தானத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால ஒவ்வொரு சனிக்கிழமை அன்னைக்கும் ஆஞ்சநேயரையும் விநாயக பெருமானையும் வழிபாடு செய்யும் போது உங்க முயற்சிகள் அத்தனையும் பலிதமாகும். எடுத்த காரியத்துல வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.